நமக்கு இயற்கையாக ஏற்படுற பயம், கோபம், வருத்தம் எல்லாம் மாறி அமைதியாக சந்தோஷமாக இருக்கும். நிலையில்லாமல் நம்மளோட அலபாயிர மனசை உள்நோக்கி திருப்பி மனசை அமைதிப்படுத்துவதற்கு வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள், ஏதோ கஷ்டம் நஷ்டம்னு ஏதோ ஒன்று வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம எதிர்க்காமல் எனக்கு ஏன் இப்படி வந்தது, எனக்கு மட்டும்தான் இப்படி வருது, இப்போ நம்ம தியானத்தினால் வர ஆரோக்கியத்தை மாற்றத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுப்போம். ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னால் தியானத்தினால பிரபஞ்ச சக்தி நமக்கு சகசிராரம் வழியாக வருது அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா. அந்த சகசிராரம் வழியாக பிரபஞ்ச சக்தி உள்ள மூளையில் உள்ள நரம்பு மண்டலத்தெல்லாம் அமைதிப்படுத்தி நம்மளை ரொம்ப காமாக வைக்கும். அது எதுவுமே சிந்தனை இல்லாத அளவுக்கு மனசு காமாக இருக்கும். நமக்கு இயற்கையாக ஏற்படுற பயம், கோபம், ஒரு வருத்தம் இதெல்லாம் மாறி அமைதியாக இருக்கிறதுக்கும் சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வழிவகை வைக்கிறது இந்த தியானம். ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், மனசு லைட்டாக இருக்கும். மனசு லேசாக இருக்கும்போது உடம்பும் லேசாக இருக்கும். நமக்கு இயற்கையாக ஏற்படுற பயம், கோபம், வருத்தம் எல்லாம் மாறி அமைதியாக சந்தோஷமாக இருக்கும். அப்போது என்னாகும், என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும், சந்தோஷமாக இருக்கும். உடம்பு லைட்டானா எங்கேயாவது ஓடலாம், விளையாடலாம், அப்படி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதையாவது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் நமக்கு அப்போ ஏற்படும். ரத்த அழுத்தம் குறையும், அது சீராகும், மூச்சு சீராக வரும், இதய துடிப்பு சீராகும். இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, கார்டிசோல் மன அழுத்தம் அதெல்லாம் குறைஞ்சு சீராக இருக்கும்போது அப்போ உடம்பில் உள்ள செல்ஸ் எல்லாம் சீராக இயங்கும். நல்ல ஒரு புத்துணர்ச்சி பெறும். அந்த செல்கள்லாம் புத்துணர்ச்சி பெற்றோன்னு நமக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்போம். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நிறைய கிடைக்கும். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போய் நேர்மறை எண்ணங்கள்லாம் வளர்ந்ததுனால நம்ம மனசு அமைதியாகி நல்ல தூக்கம் வரும். தியானம் பண்ணும்போது நம்ம மனம், உடல் ஆரோக்கியம் எல்லாம் மேம்படுவதுங்கிறது பெரிய விஷயம். அது ரொம்ப எல்லாரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த தியானம். இது ஒன்றும் சாதாரண ஏதோ நம்ம ஒரு வேலை மாதிரி செய்கிற விஷயம் இல்லை. நம்ம வேலைகள்லாம் தியானமாக செய்கிற அளவுக்கு நம்ம மாறணும். ஆன்மீக ரீதியான மாற்றங்களை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். தியானத்தின் மிக உயர்ந்த நிலை நான் யார் என்பதை அறிவது தான். இப்போ ரமணர் சொல்லியிருக்கார், நான் யார் என்பதை உணரணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காருல, அதுதான் தியானத்தின் உயர்ந்த நிலை. உடல் மனம் ரெண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு ஆன்மீகத்தன்மையை உணர வைப்பது தியானம். இந்த உலகியல் வாழ்க்கையில் நிலையில்லாமல் நம்மளோட அலபாயிர மனசை உள்நோக்கி திருப்பி மனசை அமைதிப்படுத்துவதற்கு தியானம்தான் சிறந்த வழி. அந்த உள் அமைதி நமக்கு கிடைக்க நம்ம எல்லாரும் ஒரு ஆன்மாவிலேருந்து வந்தவங்க தான். நம்ம வெவ்வேறாக இருந்தாலும் எல்லாரும் அந்த ஒரே பூர்ணான்மாலேருந்து வந்த ஒவ்வொரு துளிகள் தான். இதில் மாற்றம் கிடையாது அப்படிங்கிற உணர்வு ஏற்படுறது தியானம் செஞ்சால் மட்டும்தான் கிடைக்கும். தியானம் செய்யும்போது நமக்கு நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் இல்லாமல் தனிமை நீங்கி நம்ம பிரபஞ்சத்தோடு நம்ம இணைஞ்சிருக்கோம், இந்த பிரபஞ்சமே நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற ஃபீல் நமக்கு தியானம் செஞ்சால் ரொம்ப கிடைக்கும். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நடக்கும் இன்ப துன்பங்களெல்லாம் ஒரு சாட்சியாக நின்று பார்க்கக்கூடிய மனப்பக்குவம், அதாவது உணர்ச்சி வசப்படாமல் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் நம்ம சிந்திக்காமல் அதை சாட்சியாக நின்று வெடிக்க பார்க்குற மனப்பக்குவம், அதாவது ஆன்மீக வளர்ச்சின்னு சொல்லலாம். அதுதான் உண்மை. இப்போ எல்லா உயிர்களிடத்துலையும் நம்மக்கிட்ட ஒரு கருணை பிறக்கும். எறும்பு ஊறுறது அப்படின்னு சொன்னால் கூட அந்த எறும்பை மிதிக்காமல் தாண்டி போகிற அளவுக்கு கருணை மனசில்
தியானம் செஞ்சால் கிடைக்கும். எண்ணம், செயல், சொல் எல்லாமே ஒன்றாக இருக்கும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் பேசுவோம், என்ன பேசுகிறோமோ அதை தான் செய்வோம். வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள், ஏதாவது ஏதோ கஷ்டம் நஷ்டம்னு ஏதோ ஒன்று வருது இல்லையா, அதெல்லாம் நம்ம எதிர்க்காமல் எனக்கு ஏன் இப்படி வந்தது, எனக்கு மட்டும்தான் இப்படி வருது அப்படின்னெல்லாம் நினைக்காம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் யோசித்து, அதுவும் ஒரு நாளைக்கு முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு நினைவோட அதை எதிர்கொள்கிறது, அதை அக்செப்ட் பண்ணுறது. அதை அக்செப்ட் பண்ணி சரி இது நமக்கு இயற்கையோ இறைவனோ ஏதோ கொடுத்துருக்கார், இதை நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக உள்ளுணர்வு பலப்பட்டால் தான் இந்த ஒரு ஃபீலிங்கே வரும். அதனால் ஒரு பலமான உள்ளுணர்வோடு அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தியானம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி உள்ளுணர்வு பலப்படுறதுங்கிறது தியானத்தினால் மட்டும்தான் கிடைக்கிற ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லலாம். தொடர்ந்து தியானம் செஞ்சும்போது நம்மளோட 6th சென்ஸுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஓப்பன் ஆகும். அதாவது நம்ம காரணமே இல்லாமல் ஏதோ மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எந்த ஒரு ரீசனும் இல்லை, ஆனால் ஹாப்பியாக இருக்கும். அது ஒரு பெரிய மாற்றம். அது ரொம்ப சாதாரண மாற்றம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது தானே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அது தியானம் செஞ்சால் நிறைய சந்தோஷம் கிடைக்கும். எதுவாக இருந்தாலும் எதுவுமே பெரிய விஷயம் இல்லை, இதை நம்ம செஞ்சிடலாம், இது நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் சந்தோஷமும் தியானம் பண்ணினா மட்டும்தான் ரொம்ப அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அது சாதாரண விஷயம். தியானம் தானே, ஏதோ கண்ண மூடின்னு உட்காண்டா இல்லை என்ன தெரியறது அப்படிங்கிற மாதிரிலாம் அதோட விஷயம் இல்லை. தியானம் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்னு சொல்லலாம். இப்படி நமக்கு கிடைச்ச இந்த தியானத்தை நம்ம தொடர்ந்து செஞ்சு நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.